தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில், கௌரிவாக்கம். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் கௌரிவாக்கம் பழனியப்பா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய இருக்கிறோம். பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் மிகச் சிறப்பான மற்றும் மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலமாகும். இங்குள்ள மூலவர் ஆஞ்சநேயர் 5 முகங்களுடன் ஹயக்ரீவர், நரசிம்மர், கருடர், வராகர், அனுமனாக காட்சி தருகிறார். 5 முகங்களைக் கொண்ட பஞ்சமுக வடிவம் மன அமைதியை தரும். திரேதா யுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவர்தான் ஸ்ரீராமன். அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு வாயு பகவானுக்கும் கந்தர்வ பெண்ணுக்கும் மகனாக சிவபெருமான் அவதரித்த புதல்வன்தான் அனுமன் என பெயர் பெற்றார். ராமநாமம் எங்கு ஒலிக்கிறதோ அங்கு பிரசன்னமாகி விடுவார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். ஒருமுறை ராமா என்று சொன்னால் அது ஒரு சகஸ்ரநாமம், அதாவது 1008 தடவைகள் சொன்னதற்கு சமம் என்று சிவபெருமான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உத்தரபாகத்தில் கூறியிருக்கின்றார். இவர் சிவபெருமானின் அவதாரம் என்று கூறப்படுகிறது. ஆஞ்சநேயர் வாயு பகவானுக்கும் அஞ்சனா தேவிக்கும் மகனாக பிறந்து இன்றும் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருவராக வாழ்ந்து வருகிறார். இவரை வாயுபுத்திரன், ஆஞ்சநேயர், அனுமன், மாருதி, ராமபக்தன் என்றெல்லாம் அழைக்கின்றோம். பெருமாள் கோயில், ராமர் கோயில்கள் மட்டுமின்றி சில இடங்களில் ஆஞ்சநேயருக்கு தனியாகவும் கோயில்கள் உள்ளன. இது தவிர சில இடங்களில் 5 முகங்களுடன் கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயராகவும் அருள் பாலிக்கின்றார். 5 என்கிற எண் மிகவும் விசேஷமானது. பஞ்சபூதங்கள், பஞ்சாட்சர நாமம், பஞ்ச கோவில்கள், பஞ்ச இயந்திரங்கள் என பல சிறப்புகள் 5 என்கிற எண்ணுக்கு உண்டு. 5 முகங்களைக் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அவதாரம். அனுமன் முகம், நரசிம்ம முகம், கருட முகம், வராக முகம், ஹயக்ரீவ முகம் என ஆஞ்சநேயர் 5 முக வடிவில் ஒருங்கிணைந்து உள்ளதே பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் சொல்வன்மை, ஆரோக்கியம், எதிரிகள் விலகுதல் என அனைத்து நலன்களும் உண்டாகும். ராமாயணத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ராம ராவண யுத்தத்தில் ராவணன் தோல்வியடையப் போகும் சமயத்தில் அவனை காப்பாற்ற மயில் ராவணன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகமானது தடங்கலில்லாமல் முடிந்துவிட்டால் ராமர், லக்ஷ்மணர் அழிந்து விடுவார்கள். அதனால் ஆஞ்சநேயர் ராமனின் உத்தரவு பெற்று மயில் ராவணனின் யாகத்தை தடுத்து நிறுத்த கிளம்பும் முன் நரசிம்மர், ஹயக்ரீவர், வராகர், கருடன் ஆகியோரை வணங்கி ஆசி பெற்றார். இந்த தெய்வங்கள் ஒரு சேர அனைவரும் போரில் ஆஞ்சநேயர் வெற்றி பெற தங்களின் உருவ வடிவின் சக்தியை ஆஞ்சநேயருக்கு அளித்தனர். இதன் மூலம் ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து மயில் ராவணனை அழித்தார். இப்படி பஞ்சமுகத்தில் அவதாரம் எடுத்ததால் அவர் பக்தர்களின் தீர்க்க முடியாத குறைகளையெல்லாம் தீர்த்து வைக்கும் அருளாற்றலை பெற்றார்.
இந்த ஆலயத்தினுள் நுழைந்ததும் கிழக்கு திசை நோக்கி வீற்றிருந்து வரங்களை அள்ளித்தரும் வரசித்தி விநாயகர் இருக்கிறார். மூலவர் மற்றும் உற்சவர் திருமேனிகளுடன் விநாயகப் பெருமானுக்கு அழகிய கலை நயத்துடன் கூடிய மண்டபம் அமைக்கப்பட்டு தனது சகோதரனும் சூரனின் சிரம் கொய்து தேவர்களை காத்த கடவுளுமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இத்தலத்தில் அருள்பாலிக்கிறார். 3 நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. மூலக்கருவறையில் மேற்கு பார்த்த சன்னதியில் 5½ அடி உயரத்தில் வலது திருக்கரங்களில் நாகம், கலப்பை, அங்குசம், கலசம், அபயமும், இடது திருக்கரங்களில் மரம், கபாலம், சஞ்சீவி பர்வதம், புத்தகம், கதை போன்றவற்றை தரித்தும் அருளே வடிவாய் எழுந்தருள் இருக்கிறார் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த அனுமனின் கருட முகத்திற்கு வெள்ளிக்கிழமைகளில் கருட சகஸ்ர நாமத்தால் அர்ச்சனை செய்தால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். வராக முகத்திற்கு திங்கட்கிழமைகளில் வராக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும், கடன் பிரச்சனை தீரும். அனுமன் முகத்திற்கு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஹனுமத் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் பகைவர்களின் தொல்லைகள் விலகும். நரசிம்ம முகத்திற்கு செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்ம சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் ஏவல், பில்லி சூனிய பாதிப்புகள் அனைத்தும் அகலும். ஹயக்ரீவர் முகத்திற்கு புதன்கிழமைகளில் ஹயக்ரீவ சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் கல்வி, சொல்லாற்றல், நல்வாக்கு போன்ற பலன்கள் கிட்டும். பஞ்சமுக அனுமன் மகிமைகளை சொல்லி மாளாது என குறிப்பிடுகின்றனர் பக்தர்கள். ராமபிரான் சீதா பிராட்டி இளையவரோடு உற்சவமூர்த்தியாக கருவறையில் எழுந்தருளியுள்ளார். சனிக்கிழமைகளில் இந்த அனுமனை தரிசித்து வலம் வர சனி தோஷங்கள் நீங்கும். இத்தலத்தில் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் பக்தர்கள் மட்டை தேங்காய் கட்டி வழிபடுகின்றனர். 3 முறை மட்டை தேங்காயை நேர்ந்து கொண்டு கட்டுவதற்குள் பக்தர்களின் கோரிக்கைகளை அனுமன் நிறைவேற்றி விடுவார். வெற்றிலை மாலை, எலுமிச்சம்பழம் மாலை, வாழைப்பழம் மாலை என விதவிதமாய் மாலைகளை பக்தர்கள் இந்த அனுமனுக்கு சார்த்தி தன்னுடைய வேண்டுதலை முன்வைக்கின்றனர். அனுமனுக்கு வெற்றிலை மாலை ஏன்? இலங்கையில் சீதாதேவியை சந்தித்து ராமரின் செய்தியை அனுமன் கோரியபோது
அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்த அனுமனுக்கு அங்குள்ள கொடியிலிருந்து இலைகளை கிள்ளி மாலையாக அணிவித்து, இந்த இலை உனக்கு எப்போதும் வெற்றியை தரும் என்று வாழ்த்தினார் சீதா பிராட்டி. வெற்றிக்கு காரணமானதால் வெற்றிலை என பெயர் பெற்றது. அனுமனுக்கு இதனை சாற்றினால் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாகும். வெற்றிலை மாலை அனுமனுக்கு எப்படி உகந்ததோ அதேபோல இந்த திருக்கோயிலில் ஏலக்காய் மாலையும் அனுமனுக்கு சிறப்பானதாக போற்றப்படுகிறது. அவ்வாறு ஏலக்காய் மாலையை அணிவித்து வேண்டிக் கொள்கின்ற பொழுது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவர். அனுமனுக்கு உடல் முழுவதும் செந்தூரம் சாற்றி வழிபடுவதன் மகிமை. ஒருமுறை அனுமன் ராமனிடம் தங்களுக்கு யாரை மிகவும் பிடிக்கும் எனக் கேட்டார். அவருடைய மனதில் ராமர் தன்னை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் ராமரோ இதிலென்ன சந்தேகம், சீதைதான் எனக் குறிப்பிட்டார். நான் எப்பொழுதும் தீர்க்க ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நெற்றியில் தினந்தோறும் செந்தூரம் அணிந்து கொள்கிறார் என்றார். இதை கேட்ட அனுமனுக்கு ஒருபுறம் வருத்தமாக இருந்தாலும் மறுபுறம் நெற்றியில் சிறிதளவு பூசிக்கொண்டாலே ராமபிரானின் ஆயுள் நீளும் என்று சொன்னால் உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் எப்படி இருக்கும் என சிந்தித்த அனுமன் அன்றைய தினம் முதல் ராமபிரானுக்கு நீண்ட ஆயுள் வேண்டி தன்னுடைய உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொண்டார். இந்த இணையற்ற ராமபக்தியின் அடையாளமாகவே அனுமனுக்கு செந்தூரம் உகந்ததாக கருதப்படுகிறது. அனுமனின் இந்த செயலைக் கண்டு மகிழ்ந்த ஸ்ரீராமர், யார் ஒருவர் அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி வழிபடுகிறார்களோ அவர்களின் இன்னல்கள் தீரும் என்று வரம் அளித்தார். செந்தூரம் என்பது ஆற்றல், வீரம் மற்றும் மங்களகரமான தன்மையை குறிக்கும். அனுமனுக்கு செந்தூரம் அணிவிப்பதும் அதனை நெற்றியில் இட்டுக் கொள்வதும் குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்தும். தடைப்பட்ட காரியங்களை வெற்றியடையச் செய்யும். அனுமனின் பக்தர்களுக்கு அருள் புரியும் சனி பகவான் ராவணனை அழித்து சீதாதேவியை மீட்க இலங்கைக்கு கடலில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பணியில் அனுமன், சுக்ரீவன், அங்கதன் உள்ளிட்ட வானர படைகள் ஈடுபட்டிருந்தனர். வானர வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சக்திக்கு முடிந்த அளவு மரக்கட்டைகளையும் பாறைகளையும் எடுத்து வந்து பாலம் அமைக்கும் இடத்தில் போட்டுக் கொண்டிருந்தனர். ஸ்ரீ ராம லட்சுமணரோ பாலம் அமைக்கும் நோக்கில் வருவோருக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தனர். அனுமன் எல்லா பாறைகள் மற்றும் மரக்கட்டைகள் மீதும் ஸ்ரீ ராமஜெயம் என எழுதி பாலம் அமைக்க கடலில் எரிந்து கொண்டிருந்தார். அப்போது அனுமனுக்கு 7.5 சனி பிடிக்க வேண்டிய காலம். அதனால் ஸ்ரீ ராம லட்சுமணன் முன் தோன்றிய சனீஸ்வரன், பிரபு, உங்கள் அடியேன் ஆஞ்சநேயருக்கு 7.5 சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவரை பிடித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என வேண்டினார். அதற்கு ஸ்ரீராமன், எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம், அதேபோல உன் கடமையை நீ செய்யலாம். முடிந்தால் அனுமனை பிடித்துக்கொள் என்றார். அனுமன் முன் தோன்றிய சனி, அனுமனே, நான் சனீஸ்வரன் வந்திருக்கிறேன். உனக்கு 7.5 சனி காலம் வந்துவிட்டதால் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன். உன்னை பிடிக்க உன் உடலில் ஏதேனும் ஒரு இடம் கொடு என்றார். அதற்கு அனுமனோ, ராவணனின் சிறையிலிருக்கும் சீதாதேவியை மீட்டு ஸ்ரீராமனிடம் சேர்க்க சேதுபந்தன பணியை மேற்கொண்டு வருகிறேன். சீதாதேவியை ராமனிடம் சேர்த்ததும் நானே உங்களை தேடி வருகிறேன். அப்போது என் உடல் முழுவதும் நீங்கள் வியாபித்துக் கொண்டு என்னை ஆட்டிப் படைக்கலாம் என்றார். சனி பகவானோ, நான் சரியான காலத்தில் ஒருவரை பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன். காலதேவன் நிர்ணயித்த விதியை நானும் மீற முடியாது, நீயும் மீற முடியாது. அதனால் உன் உடலில் எந்த பாகத்தில் நான் பிடிக்கலாம் என்பதை கூறு என்றார். தனது கையால் ஸ்ரீ ராமஜெயம் என பாறைகளுக்கு எழுதிக் கொண்டிருக்க, தோளில் சுமந்து காலால் நடந்து கடலில் போடுவதால் இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம். வேண்டுமென்றால் உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால் என் தலைமீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் அனுமன்.
அதுவரை சாதாரண பாறையை சுமந்து வந்த அனுமன் சனீஸ்வரன் தலைமீது அமர்ந்த பின் முன்பை விட மிகப்பெரிய பாறைகள் மீது ஜெய் ஸ்ரீராம் என எழுதி தன் தலைமீது சுமந்து கடலில் வீசினார். இதுவரை அனுமன் சுமக்கும் பெரிய பாறைகளின் பாரத்தை அனுமன் சுமந்து கொண்டிருந்தார். ஆனால் தற்போது அனுமனின் தலையில் அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்க வேண்டியதாக இருந்தது. 7.5 ஆண்டுகள் பிடிப்பதாக கூறி அதற்குள் என்னை விட்டுவிட்டீர்களே என அனுமன் கேட்க, பரமேஸ்வரனின் அம்சமான உங்களை கடந்த யுகத்தில் பிடித்து வெற்றி பெற்றேன், இந்த முறை தோல்வியடைந்து விட்டேன் என்றார். இல்லை, இந்த முறையும் வென்றுள்ளீர்கள். அதாவது 7.5 ஆண்டுகளுக்கு பதிலாக 7.5 வினாடி என்னை பிடித்துக் கொண்டீர்கள் என அனுமன் கூறினார். ஸ்ரீ ராம ஜெயம் என எழுதிய பாறையை என் மீது வைத்து சுமந்ததால் நானும் ராம சேவையில் ஈடுபட பாக்கியம் கிடைத்தது. அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி. அனுமனோ, ராமநாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவருக்கு 7.5 சனி காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்கள்தான் காத்தருள வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். அன்று முதல் 7.5 சனி பிடித்தவர்கள் மிகச்சிறந்த பரிகாரமாக ஸ்ரீராமனையும் அனுமனையும் வழிபாடு செய்வது நன்மையை தரும் என்ற பரிகாரம் கூறப்படுகிறது. பக்தர்களின் சுமைகளை தானே சுமக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஆலயத்தில் உள்ள துலாபாரத்தின் மூலம் பக்தர்களின் பாரங்களை தானே ஏற்று அருள் புரிகிறார். அனுமன் ஞானத்தில் உச்சநிலை, பலத்தில் உச்சநிலை, பக்தியில் உச்சநிலை, சேவையில் உச்சநிலை, இணையத்தில் உச்சநிலை என எல்லாம் சேர்ந்த ஒரே வடிவம் அனுமன்தான். புத்தி, பலம், தைரியம் போன்றவற்றை தம்மை வணங்குவோருக்கு தந்திடுவார் இந்த ராமதூதன். ராம பக்திக்கு அனுமனை வேண்ட நமக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை. வேண்டிய அனைத்தையும் நமக்கு வழங்குவார், வேண்ட மறந்ததையும் நமக்கு வழங்குவார். ராமா என்ற நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இருக்க வேண்டும் என விரும்புவார்.
ராமநாமத்தை நாம் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருந்தால் நம்முடனே இருந்து நம்மை சிறப்பான பாதையில் வழி நடத்துவார். இந்த திருக்கோயிலில் மாலை வேளையில் தீபாராதனை நிறைவு பெற்றவுடன் அங்கு வரும் பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. அடுத்த கல்பத்தில் பிரம்மாவாக திகழப்போகும் பெரும் பொறுப்பும் அனுமனுக்கே உண்டு என ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி நன்மைகளை வாரி வாரி வழங்கி நாம் நலமுடன் வாழ அர்ச்சாவதார மூர்த்தியாய் சிரஞ்சீவியாய் நம்முடனே வாழ்ந்து வருகிறார் அனுமன். பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாட்டு பலன்கள். பஞ்சமுக ஆஞ்சநேயரின் தெற்கு திசை நோக்கிய நரசிம்ம முகம் எதிரிகளால் ஏற்படும் பயத்தை போக்கும். மேற்கு திசையை நோக்கிய கருடமுகம் விஷ ஜந்துக்களால் வரும் சரும நோய்களை போக்கும். வடக்கு திசையை நோக்கிய வராகமுகம் தீராத கடன் பொருள் இழப்புகளை தடுக்கும். மேல் நோக்கிய ஹயக்ரீவர் முகம் கலைகளில் சிறந்த ஞானம் கல்வி வளம் தரும். கிழக்கு திசையை நோக்கிய அனுமன் முகம் பாவங்களை நீக்கி மனதை தூய்மைப்படுத்தும். பஞ்சமுக ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகள் மற்றும் ஏகாதசி நாட்களில் வழிபடுவது சிறப்பு. அமைவிடம். தாம்பரத்திலிருந்து ராஜ கீழ்ப்பாக்கம் வழியாக செம்பாக்கம் செல்லும் வழியில் கௌரிவாக்கம் அமைந்துள்ளது. தாம்பரத்திலிருந்து பேருந்து வசதி உள்ளது. வழிபாட்டு நேரம் காலை 7:30 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 8 மணி வரை. இதுவரை ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் பழனியப்பா நகர் கௌரிவாக்கத்தில் அமைந்திருக்கின்ற திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற அருள்மிகு பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தோம். ஆஞ்சநேயரின் அருள் முழுமையாக அனைவருக்கும் நிரம்ப கிடைத்து வீரத்திலும் விவேகத்திலும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி உயர்வடைவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.